கோயம்புத்தூர் வந்து 10 டேஸ் ஆகுது. அண்ணா வீட்டில் என்னோட கசின்ஸ் எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணி போனோம். எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டில் வந்து விஜய் எலன்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. அங்கே தான் நாங்கள் வந்து பஃபெட் தான் போயிருந்தோம், லஞ்சுக்கு போயிருந்தோம். அங்கே போய் நல்லா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. ஸ்டார்டர்ஸு அப்புறம் வந்து மெயின் கோர்ஸ் அப்படி கடைசியில் நம்ம டெசர்ட்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஒரு பொடி பிடிச்சி நல்லா சாப்பிட்டு எல்லாம் கசின்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக எடுத்து முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே பிளான் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வேற எங்கேயும் போக முடியாது, மால் தான் போக முடியும். அதுவும் வேற பசங்கள்லாம் வேற கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு பிளானை போட்டாங்க. நல்லா அங்கே சாப்பாடு நல்லா சாப்பிட்டதுனால வயிறுமே எல்லாருக்கும் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. சரி பசங்கள்லாம் நல்லா விளையாண்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராம்போலின்லாம் அங்கே இருக்கிறதுனால அவங்க அங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே மாலுக்கு கிளம்பிட்டோம், ப்ரூக்ஃபீல்டுக்கு. அங்கே போயிட்டு பசங்களை ஃபன் மேக்ஸில் விளையாட விட்டுட்டு நாங்கள் அப்படியே மாலில் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா அதுவே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். நம்ம எதுவுமே வாங்கலைனாலும் சும்மா அப்படியே சுற்றிட்டு இருந்தால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்புறம் அங்கே காஃபி குடிக்க வேண்டாம், வெளியில் போய் காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்ஆர் ரோட்டில் த இந்தியன் சவுத் கஃபே ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பு, அங்கே தான் போனோம். அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் வடை பஜ்ஜி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம்.